கரூர்ல சொன்னீங்களே டேஷ் டேஷ் டேஷ்னு, இப்ப அந்த டேஷுக்கெல்லாம் ஒரு முதலமைச்சருடைய பொறுப்புல உக்காந்துக்கிட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் அந்த டேஷ் டேஷ்னு கிளிக்கிறப்பெல்லாம் நாகரிகம் எங்க போச்சு? உங்களை போல கரூர்ல போயிட்டு கொண்டுட்டாங்கன்னு பழிய போடல. எவ்வளவு நாளைக்கு ஜெயில அடைப்பீங்க? 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம்? சாகுற வரைக்கும் ஜனநாயகத்திற்காக சிறையில் இருப்பதற்கு நாங்கள் தயார். எங்கள் தொண்டனினுடைய உணர்வில் இருக்கிற அந்த கெண்டைக்கால் ரோமத்தை கூட உங்களால் ஒன்றும் செய்துவிட முடியாது. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இன்னைக்கு காலையில திடீர்னு ஒரு செய்தி. விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மார்க்கண்டேயன் கைது. எதுக்கு கைது? பொதுக்கூட்டத்தில் பேசினாரு. என்ன பேசினாரு? சட்டமன்றத்தை சபாநாயகரை அடைச்சி வைங்க, இவங்கெல்லாம் வெளியில ஓடுறாங்க, இவங்களை இங்கேயே உள்ள வைக்கணும் அப்படின்னு பேசினதுக்கு, ஒரு கருத்தை சொன்னதுக்காக போன வெள்ளிக்கிழமை பேசின கூட்டத்துக்கு இன்னைக்கு காலையில கைது செய்திருக்கிறது முட்டாள் முதலமைச்சர் ஆடைய ஆட்சி. ஐயோ, முட்டாள் முதலமைச்சர்னு சொன்னா கோவம் வருமே உங்களுக்கு? இந்த வார்த்தையை எனக்கு என் தலைவர் கற்றுக் கொடுக்கல, உங்க கட்சியில இருக்கிற அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. முட்டாள் முதலமைச்சர் அவர்களே வணக்கம். பொதுக்கூட்டத்தில் பேசினா கைது பண்ணுவீங்களா? நீங்க பொதுக்கூட்டத்தில் கரூர்ல போய் ஒரு ஒப்பாரி வச்சுட்டு வந்தீங்க, அது ஞாபகம் இருக்கா? திருச்சியில ஒரு ஒப்பாரி வச்சீங்க, ஞாபகம் இருக்கா? திருச்சி ஒப்பாரியில சொன்னீங்களே எனக்கு நல்லா வாயில வரும்னு. உங்களுக்கு மட்டும்தான் வாயில வருமா? எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரமாக ஒரு பொதுக்கூட்டத்தில் உங்களை எதிர்த்து கருத்தை சொன்னால் நீங்கள் கைது செய்வீர்களா? கரூர்ல சொன்னீங்களே டேஷ் டேஷ் டேஷ்னு, இப்ப அந்த டேஷுக்கெல்லாம் ஒரு முதலமைச்சருடைய பொறுப்புல உக்காந்துக்கிட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் அந்த டேஷ் டேஷ்னு கிளிக்கிறப்பெல்லாம் நாகரிகம் எங்க போச்சு? அப்ப உங்க சட்டம் எங்க போச்சு? தொடர்ச்சியாக அனிதா ராதாகிருஷ்ணனில் தொடங்கி மரியாதைக்குரிய மார்க்கண்டேயன் தொடங்கி மாற்றுத்திறனாளி என்று கூட பார்க்காமல் பொது கருத்தை, சமூக கருத்தை, எதிர்கருத்தை வைத்தால் ஒரு மாற்றுத்திறனாளி என்று கூட பார்க்காமல் கொண்டு போய் அளக்கழிச்சு கைது செய்கிறது அயோக்கியத்தனம், பச்சை அயோக்கியத்தனம். நாங்க எல்லாத்தையும் பார்த்தவங்க. நீங்கள் உங்கள் கைதை தொடர்ந்து செய்யுங்கள், நாங்கள் போராடுவோம், எங்கள் கருத்தை வைப்போம், கருத்தை கருத்தால் எதிர்கொள்வோமே தவிர உங்களைப் போல சர்வாதிகாரத்தால் எதிர்கொள்ள மாட்டோம். முட்டாள் முதலமைச்சர் என்று எங்கள் தலைவரை ஆதவ் அர்ஜுனா விழித்த போது ஏன் கைது செய்யப்படவில்லை? எங்களுக்கு இன்னும் வருத்தம் இருக்கிறது. நாங்கள் பொறுத்து கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? அதுதான் அரசியல் நாகரிகம். உங்களை போல கரூர்ல போயிட்டு கொண்டுட்டாங்கன்னு பழிய போடல. என் தலைவன் சொன்னான். என்ன சொன்னார்? எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவனும் தன் தொண்டர்கள் மரணிப்பதை விரும்ப மாட்டார்னு சொன்ன பெருந்தன்மை தகையாளன் எங்கள் தலைவன். இதெல்லாம் சும்மா ஜிஜுபி. எவ்வளவு நாளைக்கு ஜெயில அடைப்பீங்க? 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம்? சாகுற வரைக்கும் ஜனநாயகத்திற்காக சிறையில் இருப்பதற்கு நாங்கள் தயார். உங்களால் எங்கள் தொண்டனினுடைய உணர்வில் இருக்கிற அந்த கெண்டைக்கால் ரோமத்தை கூட உங்களால் ஒன்றும் செய்துவிட முடியாது. நாங்கள் எல்லாவற்றையும் பார்த்தவர்கள். ஆக எதிர்த்து நிற்போம். ஜனநாயக ரீதியாக எங்கள் கருத்துக்களை வைக்கிற போது உங்கள் கைது என்கிற ஏவல் துறையை வைத்து எங்களை கைது செய்ய எத்தனித்தால், நீங்கள் எத்தனிக்க பந்தை போட்டு அடிக்க அது மீண்டும் வேகமாக எப்படி மேலெழும்புமோ அப்படி திராவிட முன்னேற்ற கழகமும் மேலே எழும்பும். இந்த கைதுக்கெல்லாம் அஞ்சுறவங்க கிடையாது. We are not fools like you people. நீங்கள் முட்டாள்களுடைய முதலமைச்சராக, முட்டாளை வழிநடத்துகிற முதலமைச்சராக இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை ஆதவ் அர்ஜுனா சொன்னது, நான் சொல்லவில்லை. ஜனநாயகத்தை ஜனநாயகபூர்வமாக எதிர்கொள்ளுங்கள் முதலமைச்சர் அவர்களே. ஜனநாயகத்தை சர்வாதிகாரத்தின் அடிப்படையில் போட்டால் ஹிட்லருக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு வேண்டுமானால் படித்து பாருங்கள். எதிர்கருத்தை சிந்தித்தால் கைது, எதிர்கருத்தை பேசினால் கைது, எதிர்கருத்தை எழுதினால் கைது, எதிர்த்து சிந்தித்தால் அவன் வாழ்நாள் முழுக்க சிறை என்று எழுதி கொண்டிருந்த ஹிட்லர் தன் வாழ்நாளின் கடைசி நாட்களை எப்படி கழித்தார் என்பதை வரலாற்றை தெரிந்து படித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ஜனநாயக சக்தி, போராடுவோம், வென்று காட்டுவோம். உங்கள் சர்வாதிகாரம் ஒளியட்டும். உங்கள் சர்வாதிகாரத்தை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாண்புமை தலைவன் அடக்குமுறைக்கு எதிரான ஆட்சியை அடக்கி காண்பிப்பார். நன்றி, வணக்கம்.